இனிமே வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. உன் மேல சத்தியமா ஒன்டன் இல்ல, யார்ட்டையுமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சின்ன பொண்ணு. காலையில போனாங்க 2 பேரும். மணி இப்ப நைட் 11:30 ஆகுது. எங்க போனாங்க, என்ன பண்றாங்க, ஒரு போனை கூட காணோம். எத்த அம்மா ஏன்டா காலையில போனீங்க, எங்க இருக்கீங்க என்னன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா என்னவா? அது வந்து அத்தை, நீ இரு சின்ன பொண்ணு, நான் சொல்றேன். அம்மா காலையில படத்துக்கு போனோம், அப்படியே ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அப்புறம் சாயங்காலம் பீச்சுக்கு போனோம். சின்ன பொண்ணு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னா அதையும் வாங்கிக்கிட்டு நைட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சாப்பிட்டுட்டு வரோம். சரிதான், நேற்று சம்பளம் நாள் இல்ல, அதை போய் மொத்தமா முடிச்சு போயிட்டு வந்திருக்கீங்க. என்னடா சம்பளம் வாங்கி இன்னும் கண்ணு கட்டலையேன்னு பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேர செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன மாதிரி மகளே, உன் கையில சம்பளம் கொடுத்தா குடும்பத்தை ரொம்ப நாளா நடத்துவ போல இருக்கே. அம்மா ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்களே, எவ்வளவு ஆச்சு? ஷாப்பிங் பேக் கூட காணோம். அது வந்து அத்தை, ஏம்மா நீ அதை பார்த்தா ஏதோ சொல்லுவேன்னு அவ ரூம்குள்ள வச்சுட்டு வந்துட்டா. ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. இங்க பாரு ராஸ்குட்டி, அடுத்த மாசத்துல இருந்து முழு சம்பளம் என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டேன். எதுக்கு உங்க அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்க? நீ தானே சின்ன பொண்ணு, இனிமே பொய்யே சொல்லக்கூடாதுன்னு உன் மேல சத்தியம் பண்ண சொன்னேன். அதை எப்படி நான் மீறுவேன்? அட மண்டக்கோளாரே.